ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 73வது தலைப்பு பிரம்மச்சரியம். காயத்ரி மந்திர மகிமை. 3 தலைமுறையாக காயத்ரியை விட்டுவிட்டவன் பிராமணன் ஆகமாட்டான். அப்பேற்பட்டவர்கள் இருக்கிற தெரு அக்ரஹாரம் ஆகாது. அது குடியானவர் தெருதான். ஆனால் இன்னும் 3 தலைமுறை ஆகவில்லையாகையால் இன்னும் பிராமணர்கள் என்று பெயராவது சொல்லலாம் என்று நினைக்கிறேன். 3 தலைமுறை யஜ்ஞம் இல்லாவிட்டால் அவன் துர்பிராமணன், கெட்டுப்போன பிராமணன். கெட்டாலும் பிராமணன் என்ற பெயராவது இருக்கிறது. மறுபடியும் பிராமணனாவதற்கு பிராயஷ்சித்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் காயத்ரியை 3 தலைமுறையாக விட்டுவிட்டால் பிராமணத்துவம் அடியோடு போய்விடுகிறது. அவன் மறுபடியும் பிராமணனாக மாட்டான். அவன் பிரம்மபந்துதான். அதாவது பிராமணர்களை உறவுக்காரர்களாக உடையவன்தான். அப்படியே க்ஷத்ரியன் காயத்ரியை விட்டால் க்ஷத்ரிய பந்துவாகிறான், வைஷ்யன் வைஷ்ய பந்துவாகிறான். ஆகையால் அந்த நெருப்பு பொறியை ஊதி பெருசு பண்ண வேண்டும். சின்ன நெருப்பு பொறி எதற்கும் உபயோகப்படாது. ஆனால் உபயோகப்படுமாறு பெரிசாக்கப்படுவதற்கு அதில் ஆதாரம் இருக்கிறது. ஆகையால் ஞாயிற்றுக்கிழமையாவது பூணூல் உள்ளவர்கள் 1000 காயத்ரி பண்ண வேண்டும். கண்ட இடத்தில் கண்ட ஆகாரத்தை உண்ணலாகாது. இதுவரைக்கும் அனாச்சாரம் செய்ததற்கு பிராயஷ்சித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இனியாவது கண்ட ஆகாரத்தை உண்ணாமல் மந்திர சக்தி இருப்பதற்கு தேகத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சகஸ்ர பரமாதேவி சதமத்யா தசாவரா என்ற தைத்திரிய அரண்யக வாக்குப்படி 1000 ஆவிருத்தி ஜபிப்பது உத்தமம். 100 ஜபிப்பது மத்தியமம். அதமபக்ஷம் 10. காலை சந்தி, மத்தியான வேளை, மாலை சந்தி என்ற ஒவ்வொரு காலத்திலும் 10 காயத்ரியாவது எத்தனை ஆபத்து காலத்திலும் ஜபம் பண்ண வேண்டும். இந்த 3 காலங்களும் சாந்தம் உண்டாகிற காலம். காலையில் பக்ஷி முதலிய பிராணிகளும் மனிதர்களும் எழுந்திருக்கும் காலம். அப்பொழுது மனது சாந்தியாக இருக்கும். சாயங்காலம் எல்லோரும் வேலையை முடித்து ஓய்ந்திருக்கும் காலம். அதுவும் சாந்தமான காலம். மத்தியான காலத்தில் சூரியன் உச்சியில் இருக்கிறான். அப்பொழுது எல்லோரும் அயர்ந்திருக்கும் காலம். அப்பொழுதும் மனத்துக்கு சாந்தமான காலம். இந்த 3 காலங்களிலும் காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி என்று 3 பிரகாரமாக தியானம் செய்ய வேண்டும். காலையில் பிரம்மா ரூபிணியாகவும், மத்தியானம் சிவரூபிணியாகவும், சாயங்காலம் விஷ்ணு ரூபிணியாகவும் தியானம் செய்ய வேண்டும். காயத்ரியில் சகல வேத மந்திர சக்தியும் அடங்கி இருக்கிறது. மற்ற எல்லா மந்திரங்களுக்கும் சக்தியை கொடுப்பது அதுதான். அதை ஜபிக்காவிட்டால் வேறு மந்திர ஜபத்திற்கு சக்தி இல்லை. ஹிப்னாட்டிசம் என்பதால் பல காரியங்களை செய்கிறார்கள். மோட்சத்துக்கு போக உதவும் ஹிப்னாட்டிசம் காயத்ரி மந்திரம். ஆசை அடக்கி ஜென்மம் எடுத்ததன் பலனை அடையச் செய்கிற ஹிப்னாட்டிசம் காயத்ரி. லோக காரியங்களை குறைத்து கொண்டு இந்த பொறியை ஊதுவதை அதிகமாக செய்ய வேண்டும். இதை ஒரு விரதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அனாச்சாரத்தில் போகாமல் தேகத்தை சுத்தமாக வைத்து கொண்டால்தான் இந்த ஒரு பொறியாவது அணையாமல் இருக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.